பேங்காக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் சாண்ட் பீச் இருக்குதுன்னு சொன்னா அது கோசமேட் பீச்சுங்க. வெளியில ஏறின உடனே சேஃப்டி ஜாக்கெட் எடுத்துக்கிறாங்க. நேஷனல் பார்க்னு அனௌன்ஸ் பண்ணி இப்ப எல்லாத்துக்கிட்டையுமே டூரிஸ்ட் கிட்ட 200 பாட்டு அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒயிட் சாண்ட் பீச்ல இருந்து நம்ம பியருக்கு போறதுக்கு 20 பாட்டு சார்ஜ் பண்றாங்க அந்த பிக்கப் வண்டியில. பீச்ல மதிய சாப்பாடு பிரியாணி நாங்க அங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அழகான அந்த மீன் குஞ்சுகள் பாருங்க, கடலால அவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குது. தாய்லாந்துல வந்தாதான் இந்த மாதிரி வண்டிகள்ல பிரயாணம் செய்ய முடியும். பாருங்க ஆஜி, அது எப்படி இருக்கு பயணம்? சிறப்பா இருக்கு. போன் ini temennya yang lain no shop debona kongna மக்களே, இன்று ஒரு அழகான ஒரு தீவுக்கு பயணம் போயிட்டு இருக்கிறோம். பேங்காக்ல இருந்து மோட்டார் வேலை ஏறி நான் ஸ்டாப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப்ல போற வழியெல்லாம் பாருங்க. அந்த ரயோங்க நெருங்கும் போதே அந்த மலைப்பகுதிகள் பசுமையா இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். பான்பே அந்த போட் சர்வீஸுக்கு வந்திருக்கிறோம். வண்டியை விட்டா ஒரு டோக்கன் ஒன்று தராங்க. மக்களே, ஒரு அழகான ஒயிட் சாண்ட் பீச்சு, அந்த பீச்சுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். ரயோங் பீச்சில் இருந்து தான் நம்ம அந்த ஃபெரி இருக்கும். இந்த பான்பேங்கிற அந்த ஃபெரியில இருந்து தான் கோசமேடுக்கு வந்து நம்ம அந்த ஃபெரியில போகலாம். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் போங்களாครับกี่คนคะஇந்த நாள்6 คนครับรอบสุดท้าย 5 โมงนะคะ5 โมงเย็นนะโอเคครับโอเคคนละเท่าไหร่ครับ120 บาท. அதாவது ஒரு ஆளுக்கு 120 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. அரை மணி நேரத்துக்கு. சாய் காப் நீ கண்டியா எத்தனை வருங்க? அதாவது இந்த ஃபெரி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபெரி உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. ஈவினிங் வந்து 5 மணிக்கெல்லாம் வந்து அங்கேருந்து வந்துடணும் ரிட்டனு. அங்கே கேட்பாங்க உங்களுக்கு, நீங்க 1 நாள் தங்குறீங்களா 2 நாள் தங்குறீங்களாண்டு. ஆனா சார்ஜ் வந்து அதே 120 பாட்டு தான். ஓகே, ஃபெரிக்கு போற இடம் கொஞ்சம் தூரம் தான். அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த வெஹிக்கிள் வச்சிருக்கிறாங்க சர்வீஸ். அதுல போறோம்டா அதுல போகலாம். வாக் பண்ணி போறோம்டானா நம்ம வாக் பண்ணி போகலாம். அதுல இப்போ வந்து சீசன் இல்லாத டைம்ங்கிறதுனால டூரிஸ்ட்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. சொங்க்ரான் டைம், நியூ இயர் டைம்ல தான் வந்து அதிகமான க்ரௌடை பார்க்கலாம். அதனால ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்குது. ஃபெரி வரதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும் சொன்னாங்க. அதனால இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஸ்ரீ சமேட்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்ரீ சமேட்னு சொன்னா பாருங்க, அந்த ஸ்ரீங்கிறது அந்த சமஸ்கிருத வேர்டு எல்லா மொழியிலையும் எப்படி ஊடுருவுதுன்னு பாருங்க. ஸ்ரீ சமேட், ஸ்ரீ அயோத்தியா. பேங்காக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் சாண்ட் பீச் இருக்குதுன்னு சொன்னா அது கோசமேட் பீச்சுங்க. அந்த கோசமேட் பீச் வந்து ரயோங் ஸ்டேட்ல இருக்குது. அழகான ஒரு பீச்சு, அமைதியா இருக்கும், நிசப்தமா இருக்கும். பத்தையானா வந்து எப்பவுமே ஒரு பிஸியான பீச்சு. ஃபாரினர்ஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, ஒரு குவைட்டாவே இருக்காது. கோசமேட் பீச் நிறைய பேருக்கு தெரியாதவங்க டூரிஸ்ட் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கோசமேட் பீச்சுக்கு மறக்காம வாங்க. ஒரு தடவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபெரியில ஏறதுக்காக வேண்டி ஒரு வண்டி நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் நடந்து போகணும். அந்த வண்டியில போய் ஏற போறோம். இது வந்து ஃப்ரீ சார்ஜ் தான். ஃபெரிக்கு போற வாகனத்துல தான் சின்ன ஃபெரி தான். ரெடி ஆயிடுச்சு. டிக்கெட்டை கொடுங்க. ஃப்ரீ தராங்க. அப் அண்ட் டவுனு போகும்போது ஒரு கிரீன் டிக்கெட், ரிட்டர்ன் வந்து ரெட் கலர்ல ஒரு டிக்கெட் இருக்கு. அதை கொடுத்து வந்துடலாம். வெளியில ஏறின உடனே சேஃப்டி ஜாக்கெட் மாட்டிட வேண்டியதான். ஸ்டேஷன்ல இருந்து கோசமேடு அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் எடுத்து போல தெரியுது. ஏன்னா போட்டு அந்த பெரிய போற வேகம் 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. இப்போ அவசரமா போனோம்னா ஸ்பீட் போட்ல போய்க்கலாம். அதுக்கு காசு வந்து ஒவ்வொரு போட்டுக்கும் தனித்தனி சார்ஜ் பண்றாங்க. கோசமேடு பீச்சை நெருங்கிட்டோம். பெரிய ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. பீச்சில் தான் வந்து ஒயிட் சாண்ட் நல்ல பள்ளியில் இருக்கும். உள்ள மண்ணெலாம் அழகான ஒரு இடம்.
எல்லாம் ஐலாண்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறாங்க ரயோனுக்கு. மோசமேடு இந்த ஃபெரி ஸ்டேஷனை நெருங்கிட்டோம். இந்த பக்கம் வந்த போகிறது தான் தெரியுது அவ்வளோ டூரிஸ்ட் இருக்குது. ஏன்னா மோசமேட்டுக்கு வர்ற அந்த ஸ்டேஷன் வந்து நிறைய அங்கங்கே இருக்கிறதுனால பல பக்கத்துலேருந்து வர்றாங்க. நாம் ஏறக்கூடிய இடத்துல ரொம்ப ஆளுங்க கம்மியாக தான் இருந்தாங்க. மெயினாக உள்ள இந்த ஃபெரியில் பாருங்க எவ்வளோ கியூ நிற்கிது பாருங்க. பிரம்மாண்டமான ஒரு பெண் சிலைய செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பெரிய போட்ல வந்து நம்ம இறங்கும் போது கொஞ்சம் கவனமா தான் இறங்கணும். உயரம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை, ஆனா பொண்ணாண்டு தெரியல. இந்த ஃபெரி இறங்கின இடம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. மக்களை பாருங்க, மோசமேடு பீச்சுக்கு வந்துட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. உள்ள போறோம் ஊருக்குள்ள, மோசமேடு பீச் ஊருக்குள்ள. அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு பீச்சினுடைய மறுபக்கத்துக்கு போகணும். என்ட்ரி ஆகும்போது நம்ம எத்தனை பேர் வந்தாங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. கோசமைக்குள்ள அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நேஷனல் பார்க்னு அனௌன்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே டூரிஸ்ட்கிட்ட 200 பாட்டு அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. வெளியில வந்தா கூட அந்த டிக்கெட் எடுத்தாதான் உள்ள போக முடியுமா. தாய்க்காரங்களுக்கு 40 பாட்டு. எவ்வளோ போராடி பேசி பார்த்தோம். இங்கே தானே இருக்கிறோம், இந்த நாட்டிலே இருக்கிறோம், இந்த நாட்டிலே உட்காந்து டேக்ஸ் பே பண்றோம், வீட்டு வாடகை, ஆபீஸ், இங்க எல்லா பொருட்களையும் நாங்க வாங்குறோமே, எங்களுக்கும் மற்ற டூரிஸ்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், ஒரே மாதிரி சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது, அவங்க தாய் ஐடிக்கு மட்டும்தான் 40 பாட்டு, மற்ற எல்லாருக்குமே 200 பாட்டு தான் எடுக்கிறோம், 200 பாட்டு கொடுத்தாதான் உள்ள போக முடியும் அப்படின்ட்டாங்க. தலைக்கு 200 பாட்டு கொடுத்து தான் உள்ள வந்திருக்கிறோம். இப்போ வந்து அடுத்தது இந்த மாதிரி வண்டியில வந்து இப்ப நம்ம அந்த ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு போகணும். இங்க இருந்து இந்த ஐலாண்டுடைய மறுபகுதியில தான் அழகான வியூலாம் இருக்கும். அந்த பகுதிக்கு தான் இப்ப போறோம். ரெடி ஆயிட்டு இப்ப இதுக்கு தனியா நம்ம பே பண்ணணும். ஏறுங்க. அடுத்தது வண்டியில ஏறி போறோம். ஒயிட் சாண்டில நம்ம ஆட்கள் எல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. பீச்சுக்கு போற வழிதான் இது. ஓரளவுக்கு 2003ல வந்தது. அப்பமெல்லாம் இந்த அளவுக்கு மக்கள் இல்ல. இப்ப மக்களே இங்க வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வண்டியை கூட்டிட்டு பேசஞ்சர் வண்டியை பாருங்க எப்படி கியூல நிக்குது பாருங்க. ஒயிட் சாண்ட் பீச்ல இருந்து நம்ம பியருக்கு போறதுக்கு 20 பாட்டு சார்ஜ் பண்றாங்க அந்த பிக்கப் வண்டியில. அதிகமா கொடுத்துட வேணாம். இந்த மாதிரி வண்டியில தான் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் தான். கோசமேட் சைக்காவ் பீச் தாயில ஒயிட் சாண்ட் தான். அந்த இந்த பகுதியில தான் வந்து லென்த்தியா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. ஒயிட் சாண்ட் பீச்ல தான் நிக்கிறோம். பாருங்க அந்த எண்டு அப்படியே வந்து நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம். லென்த்தியா இந்த எண்டு வரைக்கும் நடந்து போகலாம். அழகா இருக்கும். சின்ன பிள்ளைல அழகா விளையாட விடலாம். அங்க வரைக்கும் போகலாம். நம்ம முட்டு கால் அளவுக்கு தான் தண்ணியே இருக்கும். ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும். இந்த பீச் வந்து பயப்படவே தேவையில்ல. கோசமேடுக்கு ஒன் டே டூர் வர்றவங்க நம்ம அழகா அந்த பீச்சுக்கு வந்துட்டு பீச்சுக்கு பக்கத்திலேயே இந்த பின்னாடி வந்து உயரமா நல்லா உட்காரத்துக்கூடிய இடம், படுத்துக்கறலாம். குரூப்பா வந்தீங்கன்னு சொன்னா சாப்பிட்டுக்கறலாம். இந்த இடத்துல வந்து நம்ம அழகா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். குரூப்பா வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே பீச் அந்த சீனும் நல்லா அழகா இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க தங்குற ரிசோர்ட் சீப்பா வாடகை வச்சுருக்காங்க. பெர் டே வந்து 500 பாட்டு 1000 பாட்டு அந்த இடத்த பொறுத்து இருக்குது. நல்லா அழகான இடம் பாருங்க. மரங்கள் சூழ்ந்து இந்த இடத்துல உட்காந்து அந்த பீச் வியூவை பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். பீச்சில் மதிய சாப்பாடு பிரியாணி நாங்கள் அங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். சிக்கன் பிரியாணி, காடை, வெங்காய பச்சடி தயிரில் போட்டு நல்லா அருமையாக கொண்டு வந்தாச்சு. மதிய சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இடம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அதுவும் காடா கோழி காடை சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணலாம். கோசமேடு பீச்சில் வந்துக்கிட்டு பெருசா அங்கங்க போக முடியாது. வந்தீங்கன்னா
ஒரு இடத்த புடிச்சு ஓரமா தான் உட்காந்துட வேண்டியதான். அப்படியே ரிலாக்ஸா அப்படியே டைம் நல்லா பாஸ் ஆகும். வந்துக்கிற கிளைமேட்டும் அருமையா இருக்குண்ணா. ஆமா ஆமா. அந்த தண்ணியில குடிக்கிற ஆட்களா இருந்தா ஈவினிங் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் குடிக்கலாம். பக்கத்திலேயே எல்லாம் தொழுவத்துக்கு ஓடுறதுக்கு வாசல் எல்லாம் சுத்தமான இடம் தான். நம்ம அந்த விரிப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுலயே எல்லாம் உட்காந்துக்கலாம். ரெண்டு நாள் அழகா வசதியா வச்சிருக்கிறாங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. இப்படி ஒரு அழகான அலை, கடல் அலை காற்றில் வந்து தூக்கம் வராமல் இருக்குமா என்ன? இந்த ஒயிட் சாண்ட் பீச்சில் வந்து உண்மையிலேயே அந்த மணலாம் வந்து அரிசி மாவா மைதா மாவான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு. கையில் எடுத்தோன்னு சொன்னால் கையில் வந்து அந்த ஈரப்பதம் இருந்தாலும் கையில் வந்து ஒரு மண்ணு கூட நம்ம தட்டி விட்டா ஒட்டாது. பெரும்பாலான வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து இந்த பீச்சில் வந்து சன் பாத் எடுத்துக்கிடுவாங்க. பீச்சில் வந்து காலையில் நாங்கள் வரும்போது தண்ணி அந்த பாரத்தில் தண்ணி வந்துச்சு. பாருங்க இது வரைக்கும் வந்துச்சு. ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு அங்கே வரைக்கும் வந்துடும். வரும்போது என்ன செய்யலாம், சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி இருந்து விளையாடலாம். தண்ணி வந்து இது வரைக்கும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்து வரைக்கும் தண்ணி இவ்வளோ தான் இருக்கும். அழகான அந்த மீன் குஞ்சுகள் பாருங்க, கடலால அவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குது. மீன் குஞ்சுகளை பாருங்க, இங்க பார்த்தா அலையில அடிச்சு போயிருந்து நினைச்சோம். இப்ப பார்த்தா தண்ணி கடல்ல இருந்து அடிச்சு கொண்டு வருது. ஓடுது பாருங்க, ஓடு. இந்த போட்லயே பாராசூட்டு. ரொனால்டோ ஸ்டைல். எஸ். எல்லா பிள்ளைகளும் கடற்கரைக்கு வந்து தண்ணியில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் தன்னந்தனியாக ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த ரஷ்ய சிறுவனுடன் நானும் மெய் மறந்து அவனோடே ஃபுட்பால் ஆடிக்கிட்டே இருந்தேன். எல்லா சின்னஞ்சிறு குழந்தைகளும் எந்த ஒரு அச்சமுமே இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்வாக விளையாடிட்டு இருந்தாங்க. கடற்கரை பாருங்க, 6 வயசு 7 வயசு எவ்வளோ தைரியமாக விளாடுறாங்க பாருங்க. காரணம் வந்து 230 மீட்டர் வரைக்கும் ஆழமே கிடையாது. ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தா தண்ணி அங்கே வரைக்கும் வரும். தண்ணி வந்து நம்ம மூத்த அளவு தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ஆட்கள் அதிகமா இருக்காங்க. நம்ம ஃபுல்லாக ரைடிங்கு, பைக் ரைடிங்கு எல்லாமே இருக்கு. பாராசூட்டு எது வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே கடல் வியூவை பார்க்குற மாதிரி சேர் போட்டு வச்சிருக்காங்க. சேருக்கு 80 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. ரோசமேட் கடற்கரை மாலை பொழுதுல எப்படி இருக்குது பாருங்க. அட்மாஸ்பியரு அமைதியா, தண்ணி நல்லா ஏறிட்டு பாருங்க. நம்ம காலையில மத்தியானம் சொன்னோம் தண்ணி எங்க இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது பாருங்க. கோசமேடு பீச் ஓரமாவே எல்லாம் சாப்பாடு கடை தான் வரிசையா இருக்குது. இரவு நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. நாம இப்பவுமே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். சூரிய மறையிற நேரத்துல மக்கள் எல்லாம் கடல்ல குளிக்கவும் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள்லாம் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது போல குட்டி பிள்ளைகள் 3 வயசு 4 வயசு 5 வயசு பிள்ளைலாம் எப்படி விளையாடுது பாருங்க தைரியமா. கடற்கரை கோசமேடு பீச்சை பார்த்தாச்சு. நல்ல முறையில் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பர். இந்த ஒயிட் சாண்ட் பீச்சுங்கிறது உண்மைதான். அப்படியே மண்ணை பாருங்க, பியூர் ஒயிட். பிக்கப் மாதிரி ஒரு வண்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வண்டியில ஏறி பெருக்கி போக வேண்டியதான். 5 மணிக்கு. இப்போ மணி கரெக்டாக 4:35.
இங்கேருந்து சின்ன வண்டியில் போனோம்னா ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். கரெக்டாக இருக்கும். ஆன் டைம் போய் சேர்ந்துடலாம். டூரிஸ்ட்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இரவு நேரம் தங்குறதுக்காக வேண்டி. நைட்டில் தங்கினாலும் ஒரு அழகாக தான் இருக்கும். தாய்லாந்தில் பொதுவாக ஐலாண்டு ஃபுல்லாக பைக் சர்வீஸ் வச்சுருப்பாங்க. பத்தையால இருக்கிற மாதிரியே புக்கெட்டில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். நம்ம பைக் எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் சுற்றிக்கிறலாம். பைக் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு நைட்டு தங்குறதா இருந்தால் கண்டிப்பாக பைக் எடுத்துக்கிறணும். பெரிக்கு போகிற அந்த வண்டி ஸ்டேஷன் தான். எல்லாமே க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அழகா. அதனால் கடமாற தேவை. இந்த வண்டி எல்லாமே அங்கே தான் போகுது, பெரிக்கு தான் போகுது. தாய்லாந்துல வந்தாதான் இந்த மாதிரி வண்டிகள்ல பிரயாணம் செய்ய முடியும். பாருங்க ஆஜியா எப்படி இருக்கு பயணம்? சிறப்பா இருக்கு. பருவம் வரக்கூடிய நிலைமையில இருக்கிறப்ப பேரை மறக்காம ஒரு இது வாங்கி இருக்கிறப்பா. பீச் ஸ்பெஷல் மண்ணி ஸ்பெஷல். ஆனா அரிசி மாவு மாதிரி இருக்கா? ஆமா, சூப்பர் ஆயிடுச்சு. அந்த மண்ணே போதும் வந்ததுக்கு. ரிலாக்ஸ் பவர் ஆயிடுச்சு. ரொம்ப தூரமும் இல்ல. ஆமா, பக்கம் தான். ஓகே, பெரிய நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பெரிய விட்டு நம்ம கோசமேட்ல இறங்கின உடனே இந்த வியூ தான். இறங்கின உடனே ஒரு 7-Eleven இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம். பிரைஸ் ஆஸ் யூஷுவல் பிரைஸ் தான் கிடைக்கும். பாருங்க, எல்லா கடைகளுக்கு சாப்பாடு கடை, ஸ்டே பண்ற அந்த ரிசோர்ட் இருக்குது, கஃபே, அமேசான் இருக்குது. அதனால என்ன வேணுமோ இங்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உள்ள போனா கரெக்டா இருக்கும். கோசமேடு பயணத்தை முடிச்சுட்டு இப்போ ஃபெரிக்கு போறோம். உள்ளக்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டூரிஸ்ட்லாம். பாருங்க, ஸ்பீட் போட் இருக்குது. ஸ்பீட் போட்டு வந்து உங்களுக்கு 5 to 7 minutes தான் டைம் எடுக்குது. போட்டு எவ்வளோ சார்ஜ் என்னன்னு கேட்டோம். ஒரு ஆளுக்கு 200 பாட்டு சார்ஜ் பண்றாங்க. நார்மல் போட்டு வந்து ஒரு ஆளுக்கு 120 பாட்டு. நம்ம ரிட்டர்ன் போகக்கூடிய அந்த பேர் வந்துருச்சு. கடைசி பேர் இதுதான். இந்த பெரிய நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா இனி அடுத்தது தங்கிட்டு தான் போகணும். டிக்கெட்டை கரெக்டா கலெக்ட் பண்றாங்க. என்ன ஆடுது? என்ன படி ஆடுதா, போட் ஆடுதா? கடைசி ஃபெரியில வந்து எல்லா மக்கள் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. வண்டி ஃபுல்லா. காலையில நம்ம வரும்போது எம்டியா தான் வந்தோம். சேஃப்டி ஜாக்கெட் பாருங்க, எல்லாமே பக்காவா கொடுத்துட்றாங்க. பெரிய வந்துருச்சு. எல்லாருமே மெதுவா இறங்குறாங்க. கொஞ்சம் ரிஸ்கியா தான் வச்சிருக்கிறாங்க. கவனமா ஏறணும். நாம போயிட்டு வந்த ஃபெரி வண்டி ஃபுல்லா ஆட்கள். உடனே ஆட்களை ஏத்திக்கிட்டு கரைக்கு போறாங்க. ஃபுட்பால் ini temennya ngalahin no boleh coba tebona pongna sungna lopi temennya ngalahin. ஃபுட்பால் பிளேயர் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசினாதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். வண்டி 1 by 1 வருது. பாதி பேர் நடந்து போயிட்டாங்க. நீங்களும் வண்டியில வாங்கங்கிறாங்க. இல்ல நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. கோசமேட் ஒயிட் சாண்ட் பீச் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு சுற்றுப்பயணம் தான். ஹாஃப் டே டூரு. ஏன்னா ஒரு நைட்டு கூட தங்கிடலாமோ. நம்ம நிறைய மீடியாக்களில், வீடியோக்களில், ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. மண்ணு வெள்ளைன்னு இருக்கும்பாங்க. நேராக போய் பார்த்தா தான் தெரியும். உண்மையிலே அப்படி தான் இருந்தது. நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. குவைட்டு, பத்தையா மாதிரி பரபரப்பாக இல்லை. பார்க்க வேண்டிய ஒரு பீச் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பேங்காக்லேருந்து ரொம்ப தூரமும் இல்லை. 200 கிலோமீட்டர் தூரம் தான். எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு பெர் ஹெட்டு வந்து மேக்ஸிமம் 700-800 பாட்டு தான் வரும். ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன்.